ஓட்டுக்காக தான் வருவாங்க. ஊருல கை தூக்கி ஓட்டுக்காக மட்டும் தான் வருவாங்க. இது வரைக்கும் வேற எதுக்கும் வந்தது கிடையாது. மறுபடியும் 2026 தேர்தலுக்கு மறுபடியும் வருவாங்க இல்லையா? ஆமா. அப்ப அவங்க பார்த்தா என்ன மாதிரி? நான் ஸ்ட்ரைட்டா டிவிக்கு கொடி தூக்கி காமிச்சிடுவோம். நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிக்கு தான் போடுவோம். யார் ஓட்டு போடுவீங்க? விஜய் தானா? விஜய்க்கு தானா? ஆமா. எதுக்குன்னா அவர் அவ்வளவு காசெல்லாம் விட்டு அவரோட காசை விட்டு வரணும் அவசியமே கிடையாது. ஆனா அவ்வளவு காசை விட்டு மக்களுக்காக வராரு. கண்டிப்பா டிஎம்கே அச்சரிக்கும் போதுண்ணா. டிஎம்கே அச்சரிக்கும் போதும். ஏன்னா செங்கோட்டையில இருந்து எல்லாமே டிவிக்கே தான் வராங்க. எல்லாருமே அவங்க நம்பி தான் வராங்க. விஜய் நம்பி தான் வராங்க. செங்கோட்டையில 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலும் அவர் டிஎம்கே போலாம். அவரு இருக்கிற இதுக்கு டிஎம்கே போலாம். ஆனா அவருக்கு தெரியுது கண்டிப்பா ஸ்டாலின் கண்டிப்பா காசு அடிப்பாரு. டிவிக்கு வந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். ஆக்சுவலி என்னன்னா ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு ஆட்சி பண்ண தெரியாதுண்ணா. அவருக்கு படமும் ஃபெயிலியர் தான். படமும் ஃபெயிலியர் தான். அவரு அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி பண்ண தெரியாது. ஓகேங்களா? விஜய் நினைச்சா 500 கோடி 600 கோடி சம்பாதிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டு அவர் வராருன்னா கண்டிப்பா மக்கள் நல்லதுக்காக தான் வராரு. ஓகேங்களா? ஓகே. 2019 தேர்தல்ல முக ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்தாரு. சரி. மனு எல்லாம் இதுல எழுதி போடுங்க, உங்க குறைங்கெல்லாம் எழுதி போடுங்க. எழுதி போடுனா எழுதி போடு. ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொன்னார் இல்லையா? உங்களுக்கு எதனா நிறைவேற்றினாரா? இல்ல, ஆக்சுவலி எழுதி போடு. நானும் ஒருத்தன் எழுதி போட்டேன். அது என்ன எழுதி போட்டீங்க? நான் எங்க ரோடு சரியில்லை. எங்க வீட்டுல ரோடு சரியில்லை. அதுக்கப்புறம் அந்த குப்பை அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல்லு வரும் எங்க வீட்டாண்டெல்லாம். அது நாங்க எழுதி போட்டோம். பட் ஆனா எந்த இதுவுமே நடக்கல. எம்எல்ஏ எல்லாம் எங்களுக்கு நியர்பை தான். ஆனா அவர் இன்னும் எதுவுமே எங்களுக்காக பண்ணதில்லை. ஓட்டுக்காக தான் வருவாங்க. ஊருல கை தூக்கி ஓட்டுக்காக மட்டும் தான் வருவாங்க. இது வரைக்கும் வேற எதுக்கும் வந்தது கிடையாது. மறுபடியும் வருவாங்க இல்லையா? அதான் நினைக்கிறீங்க? மறுபடியும் வருவாங்களே, அதை பத்தி நினைக்கிறீங்க? புரியல. மறுபடியும் 2026 தேர்தலுக்கு மறுபடியும் வருவாங்க இல்லையா? ஆமா. அப்ப அவங்க பார்த்தா என்ன மாதிரி? நான் ஸ்ட்ரைட்டா டிவிக்கு கொடி தூக்கி காமிச்சிடுவோம். நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிக்கு தான் போடுவோம். சீமான் என்ன பண்றீங்க? உங்க கருத்து என்ன? நான் சீமான் ஆனா ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் சீமானுக்கு தான் போட்டேன். கண்டிப்பா அவர் நல்லது நடக்கும் உண்மையதான் பேசுவார்னு நினைச்சேன். பார்த்தா பேக் பிளேட் வாங்கினேன், அது வாங்கின, இது ப்ளூசி விட சண்டை போட்டேன். எப்படிலாம் ஒரு மாதிரி பேசுறாரு அவரு. அதுல நாங்க தெளிவாயிட்டோம். ஆனா நீ சும்மா ஒரு பொம்மை தான். நாங்க இதுல தெளிவாயிட்டோம். அதான் நான் டிவிக்கு தானா கண்டிப்பா அவர் வந்தாலுமே நான் டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க. ஏன்னா அவர் நம்பிதான் நாங்க இருக்கோம். ஓகே. திமுக கூட்டணி கட்சியில திருமாவளவன் இருக்காரு. அதை பத்தி நினைக்கிறீங்க? திருமாவளவனை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா அது ஆனா அவரை பத்தி நான் பேச விரும்பல. அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவரை பத்தி நான் பேச விரும்பல. இப்ப டிஎம்கே முக ஸ்டாலினை பத்தி நான் வீட்டை பேசுறத பத்தி நான் கேக்குறேன். எப்படி சொல்றவங்க நல்லது பண்ணுவாங்க நினைச்சு அவர் ஓட்ட போட்டாங்க. ஆனா இவரு எடப்பாடியே சும்மா சொல்றாரு நல்லதான் பண்ணாரு. பசங்க எவ்வளவு பேர் உயிரை காப்பாத்தினாரு. அவர் அப்பயுமே பாஸ் பண்ணி தான் விட்டாரு. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாஸ் பண்ணி விட்டாரு. எவ்வளவு பண்ணாரு. இப்ப எங்க வீட்டுல நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன். எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஆனா நான் நினைச்சேன் படிச்சிருக்கோம், ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணா கிடைக்கும் அப்படிலாம் நினைச்சேன் நானு. பட் ஆனா எந்த இதுவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. பின்னாடி டிஎம்கே போஸ்டிங் தான். ஆனா அவரு எங்களுக்கு எதுவுமே பண்ணல. அவரு சும்மா பாத்துட்டு மட்டும் தான் இருக்காரு. ஒரு கிரவுண்ட் இல்ல, எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்ல. பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்குறாங்க இல்லையா? புரியல. பெண்களுக்கு பார்த்தா 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஆனா விஜய் மோஸ்ட் எதுக்கு வரானா பெண்கள் பாதுகாப்புக்கு தானே வராரு. இப்ப எங்களை பார்த்தாலுமே எல்லாம் தப்பா தான் நினைக்கிறாங்க. ஆனா அவர் அது எல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் எல்லாம் மாறும். இப்ப திமுக அரசு பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ அதெல்லாம் பத்தி நினைக்கிறீங்க? இல்லன்னா இப்போ ஃப்ரீயா பண்றாங்க. ஓகே, அது ஒரு விஷயத்த மட்டும் ஃப்ரீயா பண்ண கூடாது. இப்ப பஸ் ஏறினா கூட யாருக்குமே மதிப்பு கிடையாது. அங்க உனக்கு ஃப்ரீ டிக்கெட் தானே இந்த வாங்கி போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொம்பளை கேவலமா தான் பாக்குறாங்க. அதை ஒண்ணு வச்சு அவங்க லேடிஸுக்கும் அது புரிய மாட்டுது. ஆனா ரொம்ப கேவலமா தான் பிஹேவ் பண்றாங்க. நிறைய கண்டக்டரும் சரி, நிறைய டிரைவரும் சரி கேவலமா தான் பண்றாங்க. திமுக அரசுலயே ஆண்களுக்கான இது செஞ்சிருக்காங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்க? புரியல. திமுக அரசுக்கா எப்படி சொல்றது? சரக்குக்கு மட்டும் 10 ரூபாய் ஏத்தி இருக்காங்கண்ணா. சரக்கு மட்டும் விக்கிறதுக்கு மட்டும் 10 ரூபாய் ஏத்தி இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய். அவ்வளவுதானா?